தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய இந்த 4ஆம் வார செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்ப தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை நமக்கு கொடுக்கின்றோம். தாயாம் திருவை இந்த நாளிலே புனித பேட்ரிக் என்ற அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவ மலையை பரப்புவதிலே மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த வெளிப்பாட்டு உணர்வோடும் தன்னுடைய வாழ்விலே செயல்பட்டிருக்கின்றார். அந்த அயர்லாந்து தேசத்து பகுதிகளிலே கிறிஸ்துவை நல்லவருடைய மதிப்பீடுகளை, கிறிஸ்துடைய வாழ்வை என்னாலும் நம்பிக்கை நிறைந்த ஒரு சமூகமாக மாற்றியவர் தான் புனித பேட்ரிக். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்ப தூய அந்தோனியாரிடத்திலே நவநாள் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிற அநேக குடும்பங்கள் தூய அந்தோனியாரே எங்களை வழிநடத்தும் காரணம், தூய அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாளிலே 36 ஆண்டுகள் அவருடைய இந்த வாழ்விலே செல்லுங்களெல்லாம் பாவ சங்கீதத்தில் அருட்சாதனை கொடுத்து மக்கள் அனைவருமே பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், தங்களுடைய வாழ்விலே கடவுளுடைய அருளை காண வேண்டும், கடவுளுடைய மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக எங்கெல்லாம் அவர் திருப்பலை நிறைவேற்றினாரோ அந்த திருப்பலைக்கு முன்பாக 1 மணி நேரம் அவர் பாவசன தொட்டிலே அமர்ந்து மக்களுடைய பாவங்களை தன்னுடைய வாழ்விலே அவர் கேட்டு அவர்களுக்காக பாவ மன்னிப்பு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். இவ்வாறாக தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் இறை ஒன்றிப்பிலும் இறை வாழ்விலும் வாழ்ந்தவர் தான் தூய அந்தோனியார். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் என்ற புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஆண்டவருடைய வானதூதர் இதோ இந்த ஆலயத்துடைய இந்த கிழக்கு பகுதியை நோக்கி இதன் நுழைவாயிலே என்னை நிறுத்துகிறார். தண்ணீரானது இந்த கிழக்கு நோக்கி பாய்கிறது, அலாவாவிலே செய்கிறது, கடலோடு ஒன்றாய் கலக்கிறது, உயிரினங்கள் அனைத்தும் நன்றாக உருவெடுக்கும், அதே வேளையிலே கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் செயல்படும் என்ற அருமையான ஒரு சிந்தனையை, ஆலயத்தை பற்றிய, கோவிலுடைய தூய்மையை பற்றிய, கிழக்கு நோக்கி பாய்கின்ற அந்த தண்ணீர் கலக்கின்ற இந்த இடம் கடலாக மாறி மக்களுக்கு ஒரு வளர்ச்சியை, செழுமையை கொடுக்கிறது என்பதை முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் அருமையாக குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த பெத்சாய்தா, அந்த 5 மண்டபங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த குளத்திலே அவர் 38 ஆண்டுகள் முடக்கப்பட்ட நிலை. யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை, இந்த குளத்திலே தண்ணீர் கலந்ததற்கு முன்பாக வேறொருவர் யாரோ இறங்கி விடுகிறார்கள் என்று ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்விலே குறைகளும் புலம்பலும், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பு நிச்சயம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலை அவருடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். மற்றதெல்லாம் நோயாளி நம்பிக்கையோடு தொழுநோயாளி, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை இந்த நோயிலிருந்து குணமாக்க முடியும், பார்த்திவே கூட இயேசுவே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு, தாவீதின் மகன் என்று கூப்பிட அளவுக்கு பார்க்கிறோம். ஆனால் இங்கு இந்த மனிதனை நாம் பார்க்கிற பொழுது 38 வருடம் முடக்கப்பட்ட நிலை, தன்னுடைய வாழ்க்கையிலே யாரும் கண்டுகொள்ளாத நிலை, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை, மிகவும் படுத்த படுக்கையாக முடக்கப்பட்ட நிலையே தன்னுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களை அடைந்த நிலை, விரக்தியோடு இருக்கின்றார். நான் பார்க்கிறோம். இயேசு அவரிடத்தில் சொல்லுகின்றார், நலம் பெற நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறோம். இயேசுடைய அந்த ஒரு உள்ளம், இயேசுடைய அந்த ஒரு குணமளிக்கு மாற்றம், அது உடனே அவன் சொல்கிறார், நான் எழுந்த ஒரு படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு செல்லும் சொல்கிற பொழுது அவன் துள்ளி குதித்து அவன் செல்லுகின்றான். ஆனால் அதை பார்க்கிறோம், மற்ற இடங்களெல்லாம் இயேசுவை இறைவாக்கினராக மெசியாவை கண்டுகொண்டார்கள். ஆனால் இந்த முடக்குவாதமற்றவன் இயேசு யார் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. பாருங்கள், அந்த நிலையிலே அவனுடைய வாழ்வில் அப்படி இருக்கிறது. அதைத்தான் அவருடைய யூதர்களுடன் சொல்லுகிறார், இயேசு தான் என்னை குணமாக்குறேன் கூட சொல்லிவிடுகிறார், சொல்லக்கூடாது என்று சொன்னால் கூட சொல்லிவிடுகிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவற்ற நிலை, அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கவலைகளோடு சுழப்பட்ட அந்த ஒரு நிலை, வெளி உலகம் பற்றி அறியாத ஒரு நிலை, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளிலே நாம் இந்த முடக்குவாதமற்றதை போல தான் இன்றைக்கு பல சிந்தனைகளிலே இன்றைக்கு நாம் முடக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அது புரியாது, விளங்காது, தெரியாது, கடவுளை பற்றி ஒரு அறியாத ஒரு நிலை, உறவுகளை பற்றி அறியாத நிலை, வெளி சமூகத்தை பற்றி ஒரு அறியாத நிலை, இன்றைய வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை, இன்றைய சமூகத்தினுடைய காலத்தினுடைய அறிகுறிகளை இன்றைக்கு கண்டுகொள்ளாத நிலை, இன்றைக்கு அநேக பிள்ளைகளிடத்திலே ஒரு தெளிவற்ற நிலை, குழம்பிய மனநிலை இன்றைக்கு இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவருடைய நற்செய்தியாக இயேசுவே வருகிறார், இயேசுவே நம்மை நலப்படுத்துகிறார், இயேசுவே நம்மை குணமாக்குகிறார் என்ற அருமையான அந்த ஒரு செய்தியை புனித பேட்ரிக் இன்றைய நாள் புனிதர் அநேக மக்களை கிறிஸ்துக்களை கொண்டு வந்து சேர்த்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். இயேசு யாருக்கு நலமளிப்பவர், சுகமளிப்பவர் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே,
அப்பா இயேசுவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். செவ்வாய்க்கிழமை 4ஆம் வாரம் தவக்காலம், புனித காலமாக, அருளின் காலமாக கோடியிருக்கிறதுக்கு அன்பனுடைய பரிந்துரையால் நாங்கள் அனைவருமே நலம் பெற, சுகம் பெற, உம்முடைய கிருபையும் உடல் மன நோய்கள் அனைத்தும் நீங்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே பின்பற்றி நடக்க இந்த முடக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளிவரக்கூடிய ஆற்றலும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இறைவாக்குனர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா என்பதை நாங்கள் உணர்ந்து அன்றாட வாழ்க்கையில் பயணிக்க குடும்ப வாழ்விலும் இந்த சமூக வாழ்விலும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு போர் இன்னும் நிற்காமல் இருக்கிறது. இந்த போரானது விரைவிலே சமாதானத்தை பெற மக்கள் அனைவருமே நலமான அன்றாட வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பெறுவதற்கு தேவையான பொருளாதார வசதிகளையும் இன்னும் கடன் பாடங்களோடு ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள், யூடியூபிலே வேண்டுகின்ற அநேக குடும்பங்கள் திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குறிப்பாக பொதுத் தேர்வில், அரசு பொதுத் தேர்விலே எங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டும் என்று கனவுகளோடு காத்து கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்வாழ்வுக்காக இருக்கிற அவர்கள் பிள்ளைகளை தேர்வுக்காகவும், இன்னும் குடும்ப சமாதானத்திற்காகவும், இன்னும் கட்டுகள் நீங்க, தீய சக்திகள் மாற, இன்னும் இந்த தவக்காலத்திலே நல்ல ஒரு மனமாற்றம் கிடைக்க வேண்டும் என்று தங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அநேக மக்களுக்கு தேவையான ஆசிரியரும் நலன்களும் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்படுத்தி அந்துரையாலே பரிந்துரையால் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.